அன்னைக்கு முக்தி தந்த மகன் ரமண மகரிஷி. ரமண மகரிஷியோட அன்னை பெயர் அழகம்மை. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆனவுடனே அவங்களுடைய ஆசை என்னென்னா, தன்னுடைய உயிர் தனது மகன் மடியில் பிரிய வேண்டும் அப்படின்றதுனால, அவரை விட்டு எங்கேயாவது போனால் எங்கேயாவது உயிர் பிரிஞ்சிருமோ அப்படின்றதுனால அவரை விட்டு பிரியாமல் அவர் அருகிலேயே இருந்தாங்க. சுமார் 6 வருடம் தனது இறுதி காலத்தை அவரோட தான் கழிச்சாங்க. 1922 ஆண்டு மே மாதம் அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு. அவங்களுடைய இறுதி நாள் அன்னைக்கு ரமண மகரிஷி அவங்கள விட்டு எங்கேயும் போகாம அருகிலேயே அமர்ந்திருந்தார். மூச்சு திணறல் அவங்களுக்கு ஏற்பட்ட உடனேயே தன் மீது அவங்கள சாய்ச்சிக்கிட்டாரு. அவங்களுடைய உடலை தன் உடல் மீது சாய்த்து கொண்டு ரமண மகரிஷி தனதோட வலது கையை தன் தாயினுடைய ஹிருதயஸ்தானம், ஆன்மீக ஹிருதயஸ்தானத்திலையும் தனது இடது கையை உச்சந்தலையிலையும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு தன் மீது சாய்த்த வண்ணம் அப்படியே அமர்ந்திருந்தார். சுமார் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் தன் தாயை